அருமையான சகோதரர் நிர்மல் ஜான் அவர்கள் நம்ம மத்தியில் வந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அவரோடு கூட நாமும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், துதிப்போம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. லார்ட் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த NLBCயின் வாயிலாக உங்களை பார்ப்பதில், உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்பதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் என்ன ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாருன்னு? ஹல்லேலூயா. ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் சொல்லவே முடியாது ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யலை, ஆண்டவர் என்னை நேசிக்கலைன்னு சொல்லவே முடியாது. ஆமீன். ஏன்னா அவர் நம்மளை இப்போ இல்லை, தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாகவே பேர் சொல்லி அழைத்தாராம். எந்த ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் மத்தியிலையும் அன்பாய் நடத்தி சென்றாரோ, வயல்வெளி பாதையிலையும் அவர் கிருபையை நடத்தி சென்றாரோ, அதே ஆண்டவர் உங்கள் மத்தியில் என் மத்தியிலும் அவர் வாசம் பண்ணுகிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் நம்மளுக்கு ஒரு நற்செய்தி இருக்குன்னா அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். ஆமீன். வேதாகமத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்குது. நீ வாளாக்காமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஆனால் அதில் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் எது என்ன நான் சொல்லுவேன், என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்கிறது. ஆமீன். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே நிறைய பொருள் வச்சிருக்கலாம், சொத்து வச்சிருக்கலாம், பேர் புகழ் வச்சிருக்கலாம், பெரிய ஐஸ்வர்யமான இருக்கலாம். ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள கிருபைன்னு ஒன்று இல்லைன்னா நம்ம இந்த லைஃப் இந்த வேஸ்ட் தான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஏன்னா கிருபை ஒன்று நமக்குள்ள இருந்துச்சுன்னா மிச்சது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கூடயே வந்துடும். பிதா நம்மளை இழுத்து கொள்ளாவிட்டால் இந்த நாளில் நம்ம இப்படி ஆராதிக்கவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? நான் இங்கே நிற்கிறது, நான் இங்கே ஆராதிக்கிறது இல்லை, நீங்கள் வீட்டில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, வேற எவர் இட் மே பி, நீங்கள் ஆராதிப்பது அவர் என்னை தெரிந்து கொண்டதுனால, அவர் என்னை முன்குறித்ததுனால. ஆமேன். அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு நபரை நேசிக்கிறான்னா சொல்லுவான், நான் உனக்காக என்ன வேணா செய்வேன், உனக்காக நான் ஜீவனையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அட்லாஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஜீவன்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் சொன்னதை சொன்னபடியே அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமேன். எல்லாருமே சொல்லுவாங்க, நான் உனக்கு இதை செய்வேன், அதை செய்வேன், உனக்காக ஜீவனை கொடுப்பேன், அதுக்கு வாங்கி தருவேன். ஆனால் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சிலுவையை பாரு, நான் உன் மேலே அன்பு செலுத்துறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் என் மேலே வைத்த எந்த மனுஷனாலும் பிரிக்கவே முடியாது? ஆமேன். சேர்ந்து சொல்ல போறோம், எப்ராயிமே உன்னை எப்படி நான் கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. அவர் தம்முடைய அன்பின் கயிறுனால நம்மளை கட்டி இழுத்தபடினால சொல்லலாமா, ஓ மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, உங்க அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, உங்க அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி நான் மறப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, உங்க அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. அவர் தாயை போல நமக்கு உணவு கொடுக்கிறாருங்க, ஒரு தந்தையை போல நம்ம தோளின் மேலே சுமக்கிறார். அவர் நம்ம மேல வச்ச அன்பு அது ரொம்ப ரொம்ப பெருசு. ஆமென். தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. சொல்லுங்களேன், தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவர்.
எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? அவரை விட்டு தூரம் போன நம்மள அவர் தம்முடைய கிருபையினால, அவருடைய அன்பினால, உருக்கமான இரக்கங்களினால அவர் சேர்த்து கொண்டு மறுபடியும் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தருகிறார். முன்னினைவுகளை குறித்தும் பூர்வமானங்களை குறித்து யோசிக்காதீங்க. இதோ நான் சகலத்தையும் புதிதாய் மாற்றுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி சொல்லுங்களேன், என்னை சேர்த்து கொண்டவரே. எப்ராயிமே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? அவர் உங்களை எப்போதும் ஒரு சின்ன செல்ல பிள்ளையா தான் பார்க்கிறார். ஒருவேளை நீங்க கணவனால கைவிடப்பட்டவங்களா இருக்கலாம், ஒருவேளை மனைவியால கைவிடப்பட்டவங்களா இருக்கலாம், ஒருவேளை சொந்த பிள்ளைங்களே உங்களை மதிக்காம இருக்கலாம், உங்க மேல அன்பு கூறாம இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுறாரு, யார் உன்னை மறந்தாலும் சரி, உன்னை பாதுகாக்கிறனா, உன்னை படைத்தனா, உன்னை தெரிந்து கொண்டனா, உன்னை உருவாக்கினா, உன்னை தாயின் கருவில உருவாக்கின பேர் சொல்லி அழைத்தனா, உன் மேல ரொம்ப அன்பு கூறுகிறேன், உன்னை ஒரு நாள நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்றாரு. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்ன பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, உங்க அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. அல்லேலூயா, ஆமென். யாக்கோபு அவன் பிறந்தது முதல்ல அவன் வாழ்ந்த அநேக நாட்கள் ஒரு எத்தனா வாழ்ந்தான். அல்லேலூயா. ஏமாற்றுக்காரனா வாழ்ந்தான், மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தான். தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான், கூட பிறந்த சகோதரனை ஏமாற்றினான், அவன் எல்லாரையும் ஏமாத்தினான். அல்லேலூயா. மனுஷங்க பார்க்குற கண்ணோட்டம் வேற, நம்ம அப்பா பார்க்குற கண்ணோட்டம் வேற. மனுஷன் சொல்லுவான், நீ இப்படி இருந்தனா நேசிப்பேன், நீ இப்படி இருந்தனா நான் பண்ணுவேன்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் முகத்தை பார்க்கல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறாராம். ஒருவேளை நம்மக்கிட்ட அழகு இல்லைன்னா மனுஷன் நம்மக்கிட்ட விட்டு போயிடுவாங்க. ஒருவேளை நம்மக்கிட்ட ஐஸ்வர்யம் இல்லைன்னா நம்மளை நேசிக்கிறவங்க நம்மளை விட்டு தூரமாக போகலாம். ஆனால் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான், நம்ம பாவி என்று அறிந்தோம் அவர் நம்மளை நேசிக்கிறார், தேடி தேடி வருகிறார். அவர் யாக்கோபை பார்த்து என்ன சொல்கிறார்னா, என் யெஷூரனே அப்படின்னு சொல்கிறார். யெஷூரன்றதுக்கு என்ன மீனிங்னா நீதிமானேன் மீனிங். எங்கேயாவது நினச்சி பார்க்க முடியுதா? அவன் தாயின் கருவில் உருவான நாள் முதல் அவன் ஏமாற்றுக்காரனாவே தான் செயல்களை செய்து கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீதிமானே.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீதிமானே. ஒருவேளை கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேடான ஒரு பாதையை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் மறந்துடுங்க. பிசாசமன் அடைத்த ஒரு வாசல், ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறது 7 வாசலை வைத்திருக்கிறார். அவர் இந்த ஆண்டில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எதனாலனா அவர் உங்களையும் என்னையும் ரொம்ப லவ் பண்ணுறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாருடி, உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாருடா. அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறதுனால அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்துட்டார்னா இங்கே நடக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளத்தெல்லாம் அவர் சால்வ் பண்ணதா இருப்பார். ஆமேன். சேர்ந்து சொல்ல போகிறோம், ஏல் யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏல் யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பலவானை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், நமக்கான யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று நடத்துபவர், இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிறவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் சேர்ந்து ஏல் யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏல் யெஷூரன் எங்கள் துதிகள் வாசம் செய்பவரே. ஏல் யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏல் யெஷூரன் எங்கள் துதிகள் வாசம் செய்பவரே. நீ என் தாசன், நான் உன்னை சிருஷ்டித்தேன், உன் பாவங்களை மன்னிச்சுட்டேன். நீ முன்னுரையில குறித்து யோசிக்காத. உனக்காக நான் ஐட்ஸ வச்சிருக்கிறேன், உனக்காக நான் உயரங்களை வைத்திருக்கிறேன். ஆமென். Thank you. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, என் சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, என் சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. என்னை மீட்டு கொண்டேன் என்றவரே, என்னை மீட்டு கொண்டேன் என்றீரே. ஏல் யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஓ ஏல் யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஏல் யெஷூரன் எனக்காக அல்லேலூயா. ஏல் யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Thank you Jesus. அன்புக்கு ஒரு சிறந்த உதாரணம்னா அவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். Hallelujah. Thank you Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரிடத்துல யார் அதிகமா இரக்கத்தை பெற்றிருக்கிறாங்களோ அவங்க அதிகமா ஆராதிப்பாங்களாம். அவர் நம்மளுக்கு நிறைய இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அவர் பார்க்கறதுக்கு மாத்திரம் அழகில்லைங்க, அவருடைய செயல்கள் அழகானது. அவர் மன்னிப்பதில் அழகுள்ளவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் நம்மளை தேய்ச்சுகிறதுல அவர் அழகானவர். அவரை போல அழகான தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லை. காசு பணம் இல்லாம
முகவரி இல்லாம தனிமையில் நாழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுதத நீர் மறக்கலையே. நான் உடஞ்சி போய் கிடந்த, நான் நொறுக்கப்பட்டு கிடந்த, என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சி விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஓ, ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலப்பா. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே. சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க ஒரு சரண்டரோட. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. என் ஆசையெல்லாம் என் நேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் நேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. எத்தனை பேருக்கு உண்மையாவே ஆசை இருக்கு? லாஸ்ட் டைம் சொல்ல போறோம். என் ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஓ சமலகமா நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் மத்தியில் இருக்கிறது. அவர் உங்க மேல என் மேல வைத்த அன்பை அவர் அதிகமாக வைத்திருக்கிறார், அதிகரிக்க பண்ணுகிறார். இந்த ஆண்டுல ஆண்டவர் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God bless you so much. Amen. இவ்வளவு நேரம் நம்மோடு கூட பாடி துதித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தின அருமையான சகோதரன் அவர்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதித்து உயர்த்துவாராக.